நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போரால் மேற்காசியாவில் இன்னும் பதற்றம் நீடிக்கிறது. மேற்காசிய நாடுகளில் உள்ள பல எண்ணெய் கிணறுகள் மீது குண்டு வீசப்பட்டதால் கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பிரச்சினை காரணமாக எண்ணெய் சரக்கு கப்பல்கள் நகர்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. இதனால் உலகெங்கும் உரங்கள், கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக நம் நாட்டில் கடந்த 11 நாட்களில் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. எரிபொருள் சிக்கனம் தேவை என நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் மும்பையில் நேற்று நடந்த இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கியின் 37ஆம் ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதாவது: கச்சா எண்ணெய் விலை தற்போதைய சவாலின் ஒரு பகுதி மட்டுமே. உரங்களின் விலை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஜெட் வேகத்தில் அதிகரிக்கும் தங்கம் விலை நம் நாட்டுக்கு வெளிநாட்டு சந்தையில் சில சவால்களை உருவாக்கி வருகிறது. ஈரான் அமெரிக்கா போர் வெறும் புவிசார் அரசியல் பிரச்சினை மட்டுமல்ல. இதனால் எரிபொருள் செலவு உயர்வு, சரக்கு போக்குவரத்தில் தாமதம், கப்பல் செலவு அதிகரிப்பு, உற்பத்தி பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும். இன்னும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த சூழலில் அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி விடுத்த கோரிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எரிபொருள் சிக்கனம், வெளிநாட்டு பயணம் தவிர்ப்பு, தங்கத்தில் முதலீடு குறைப்பு உள்ளிட்ட பிரதமர் மோடியின் அறிவுரைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என நிர்மலா சீதாராமன் பேசினார்.